வாங்க பழகலாம் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது செல்லக்காவின் மூத்த பேரன் சின்னப்பூவின் பராமகன் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனி 1 கிலோ, 2 கிலோ அவித்தமா சுத்தம் பிராண்ட், 4 முறித்து பார்த்த முருங்கைக்காய், 1 கிலோ பிரான்ஸ் ஆட்டிறைச்சி கறி, 500 கிராம் எலும்பு. என்னப்பா இந்த செய்தி வாசிக்கிற பேப்பர்களில் இந்த ஷாப்பிங் லிஸ்ட்டை வைக்க வேண்டாம்னு எத்தனை தரம் உனக்கு சொல்றது? மன்னிக்கவும், எமது வாங்க பழகலாம் தொலைக்காட்சிக்கு எதிரான விசமிகள் செய்த சதியால் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகின்றோம். நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். யார் அப்பா விசமிகள் என்று சொல்லுறியாள்? இல்லையப்பா, அது வேற. உனக்கு இது புரியாது, இது உனக்கு விளங்காது. இப்ப ஏதும் பிழை நடந்துட்டுதான்டா ஊடகங்கள்ல இப்படித்தான் சொல்றது. இது ஒரு மெரவப்பா, சும்மா இரு. ஆம், ஜெனீவா செய்திகள். வாங்க பழகலாம் சமூக தளத்தில் பலரையும் இணைத்துக் கொள்ளுமாறு வாங்க பழகலாம் இணையத்தின் மூத்த உறுப்பினர் சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். சூழல் வெப்பமடைதன் காரணமாக ஜெனீவா கண்டனில் மீன் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வருங்காலத்தில் இலங்கையில் இருந்து மீன் இறக்குமதி வர்த்தகம் பாதிப்படையலாம் என்று ஜெனீவா குமார் கடை முதலாளி தெரிவித்தார். இதேவேளை மீன் மழை பெய்யலாம் என்ற எதிர்பார்ப்புடன் ஜெனீவாவில் இருக்கும் தமிழ் மக்கள் அனைவரும் நேற்றுடன் காத்திருக்கின்றார்கள். ஆப்பிரிக்காவின் மிக பிரபல சாத்திரி சாமியார் ஜீபூம்பா ஜெனீவாக்கு வருகின்றார். அது பற்றிய மேலதிக தகவல்களுடன் லாச்சப்பல் சிறப்பு செய்தியாளர் மன்மதன் மாஸ்கி ஜெனீவாவில் இருந்து. கலோ 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 இன்னும் குரல் வருதில்லை. நிறைய கலந்து தந்துட்டாங்க ஜூஸுக்கு பதிலாக. வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வருதே இல்லை சனியன். நாடகம் நடிக்கிறான் கொண்டு வந்து டிவியில் மேடைக்கு கதைக்க விட்டா அப்படித்தான். ஹலோ வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வாங்கோ பழகலாம் டிவி. இதில் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒருத்தர் இறக்கி வச்சிருக்கிறோம். தயவுசெய்து மன்னிக்கவும், இந்த குரல் இப்படித்தான் வேற, ஒன்றும் செய்யலாம். ஆப்பிரிக்காவிலிருந்து ஒருத்தர் இறக்கி வச்சிருக்கிறோம், அவர் வந்து கொண்டிருக்கின்றார். அதாவது எங்களுடைய தலைப்பு செய்தி என்ன, பக்கத்து வீட்டுக்காரி ஓடி போயிட்டார். மன்னிக்கவும், இது நானும் துண்ட மாதிரி தான் கொண்டு வந்துட்டேன். தயவுசெய்து இந்த எங்களோட ஆப்பிரிக்கான மியூசிக் கேட்குற மாதிரி கிடக்கு. ஒரு பக்கம் ஒரு கூட்டமாக நாங்கள் கூப்பிட இல்லையே, எங்க இந்த மனுஷன்? ஹலோ 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 உள்ள காட்ட எக்ஸசைஸ் இதெல்லாம் செய்திருந்தார். ஹலோ ஹலோ என்ன இந்த பாட்டை நீ பாட்டுங்க. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும்மா. அது நான் சலம் எல்லாம் போகிறே இல்லை, அந்த கும்மெல்லாம் என்ன தெரியாது. வணக்கம், உங்களை வந்து வரவேற்கிறோம் இந்த வாங்கோ பழகலாம் ஒளிக்காட்சிக்கு. வாங்கோ பழகலாம், அதுதானே? அதுதான். நீங்கள் நான் உங்களுக்கு அந்த வணக்கம் சொல்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுடைய வருகையிட்டு மக்கள் கணவேருக்கு அந்த பில்லி பிடிச்சிருக்குதானே, செவில இருக்குதானே, உங்களோட வீட்டுல எல்லாம் செவில இருக்குதானே. அதாவது வந்து இவர் ஒரு ஆப்பிரிக்கா சாத்திரி. அது எனக்கு விளங்கல. ஆப்பிரிக்கா சாத்திரியா நீங்கள் தமிழ் என்று கதைக்கிறீங்க? நீங்கள் அந்த என்னுடைய அந்த கிறிஸ்துவார் கேட்கறதானே? ஆமா. அங்கடைய அப்பா வந்து அந்த 83 இருக்குதானே, 83 அந்த ஆப்பிரிக்காக்கு கொண்டு வந்தாதானே, ஏஜென்சி மாதிரி இருக்குதானே, அவங்க கொண்டு வந்த அந்த 83ல கொண்டு வந்து ஆப்பிரிக்கால ரக்கினது அப்பாவை. அப்பா அங்க சும்மா தான் இருந்தது. சும்மா இருந்துட்டு சும்மா இருக்கிறோன்னு சொல்லி போட்டு ஒரு 3 கல்யாணம் பண்ணினார். அப்ப அந்த 3 கல்யாணம் பண்ணின பிறகு அந்த அப்பாவுக்கு வந்து அந்த யூரோப்புக்கு வரணும்னு ஆசை தானே. அவரால் வர இயலாது.
அப்ப நான் வந்தது. இங்க ஆமா. அது சாத்திரி பட்டம் என்ன இப்படி எடுத்த நீங்கள்? அது சாத்திரி வந்து எங்கடி அப்பாடு அப்பா வந்து அங்க அந்த இலங்கை சாத்திரி தானே. இலங்கையில அந்த சாத்திரம் பில்லி சூனியம் அது செய்யறது. எங்கடி அம்மா இருக்குதானே ஆப்பிரிக்கால இருக்கிற எங்கடி அம்மா, அம்மாடி அப்பாவும் பில்லி சூனியம் சாத்திரம் எல்லாம் செய்யறது. அப்ப அந்த ஸ்ரீலங்காவும் அந்த ஆப்பிரிக்காவும் கலந்த பெரிய கலவை தான். சரி, இந்த டிவிக்கு வந்து நீங்கள் வாரது சொன்னபடியா ஒரு 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 பார்வையாளர் வந்து ஒரு அறிவிப்பு அனுப்பியிருக்கிறார். ஒருத்தர் ஜெனீவாவிலிருந்து பிரான்ஸ் செல்லும் பொழுது அவருக்கு பிப்பியா பிப்பி சூனியா மாதிரி பண்ணியிருக்கிறேன் மேம். பிப்பியா? பொறுங்க 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 வார நான் அந்த அது எங்களுடைய கடவுளோட பேசி சொல்றது பொறுங்க. அவர் வந்து அந்த ஜெனீவாவுக்கு வந்ததானே பிரான்ஸ்ல இருந்து. வரும்போது அந்த 50 சென்டிம் இருக்குதானே டொய்லெட், அந்த டொய்லெட்டுக்கு போகாமல் அந்த பக்கத்துல நின்ற பத்தைக்குள்ள போயிருக்கிறாரு. அப்ப அந்த முனி அடிச்சிட்டது மூத்திர முனி சார். அந்த மூத்திர முனி ரக்கிறதுக்கு வந்து ஒரு 1000 யூரோ வரும் சார். இது டிவி, இது டிவி, இது டிவி தான். டிவியில தான் சொல்றது, நாங்கள் அண்ணு தானே சொல்றது. அந்த பிப்பி தானே அதைத்தான் சொன்னது, அது தமிழ் தானே சொன்னது. அது சலமண்டு சொன்னா அப்புறம் சொல்லிட்டுவாங்க மாடு பெயரதானே. அதுதான் நான் டீசெண்டா பிப்பியன்றான். உங்களால் மூத்திரம் சொல்ல சொன்னது அது எங்கள் தமிழ் தான் சொன்னது. தமிழும் வரும் எனக்கு அந்த ஆப்பிரிக்கா பாசை அது. சரி விடுங்க. அடுத்தது வந்து நீங்க ஒரு வீட்டை போயிருக்கிறீங்க, அங்க ஏதோ சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். உண்மையோ? அது அந்த தமிழாக்கள் வீடு போறதானே. நான் அந்த இப்ப எல்லா வீடுக்காரரும் என்ன கூப்பிடுறது, தங்கட வீட்டிலே வந்து அந்த பில்லி சூனியம் அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குதானே, அந்த பிரச்சனை பிள்ளைக்கும் தாய்க்கும் உள்ள பிரச்சனை மற்றது அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சேவினை செய்து ஸ்ரீலங்காவுக்கும் சேவினை செய்து அனுப்பேலும் என்னால் ஏர்போர்ட்ல வச்சு நான் அனுப்புவேன். நான் ஃப்ளைட்ல அனுப்புறது செய்வினை நீங்கள் எல்லாம். அப்ப அவங்க வீட்டை வந்து ஏதோ ஆரோ வந்து சாப்பிட்டு போட்டு அந்த கழுவி போட்டு கழுவுற அந்த பைப் இருக்குதானே, பைப்புக்குள்ள செய்வினை போட்டு போட்டான். அது அந்த கீழுக்குள்ள தொங்கி நின்றதுன்னு சொல்லி நான் போனேன். போயிட்டு அப்ப அவங்களுக்கு அந்த ஆசீர்வதிச்சு கொண்டு இருக்கேக்க அவங்களுடைய அம்மா சொன்னா, பிள்ளை மாமாக்கு வந்து தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு சொன்னான். 2 தடவை சொன்னா பிள்ளை மாமாக்கு தண்ணி எடுத்து கொடுங்க, அந்த பிள்ளை போகுதில்லை. அப்ப நான் கேட்டேன், பிள்ளை நீங்க உங்களோட அம்மா சொல்றதானே, நீங்க போங்க போயிட்டு தண்ணி எடுங்க. இல்ல அம்மா சொல்லுமா போல சொன்னா தான் நான் போவேன்டா. என்னது சொன்னவா? அப்ப நான் சொன்னேன், பிள்ளை நீங்க என்ன மாதிரி சொல்றதோ அதை மாதிரி சொல்லுங்க ஒன்று சொன்னோன்னே நான் பேயே போய் தண்ணி எடுத்து சொல்லுவா சனியை 2 சொல்ல அந்த புள்ளி ஓடி போறதானே. நல்ல பழக்கம் தானே, நல்ல பழக்கி வச்சிருக்கிறாங்களே எங்கிட்ட தமிழாக்கள். என்ன எங்கிட்ட தமிழாக்களுக்கும் நாங்கள் ஆப்பிரிக்கன் தமிழுக்கும் இடையிலே ரொம்ப ஒற்றுமை இருக்கு பாருங்க. நீங்கள் எல்லாம் கையால தானே சாப்பிடுறது, சோறு தானே திங்கிறது, நாங்களும் சோறு தான் திங்கிறது, நாங்களும் கையால தான் திங்கிறது. நீங்கள் எல்லாம் உங்களோட சகோதரங்கள் மாமன் மச்சான் அப்படியான ஆக்களுக்கெல்லாம் இங்க இருந்து மணி மணி காசு காசு அனுப்புறதானே. எதுலே இந்த 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 பேங்க் இருக்குதானே அனுப்புறதானே, நாங்களும் அனுப்புறது. எங்கட தம்பி அண்ணான் மாமன் மச்சன் எல்லாம் அந்த மோட்டார் சைக்கிள் இருக்குதானே, மோட்டார் சைக்கிள்ல போனோட சுத்துறது அங்க ஊர்ல. உங்களுடைய ஆக்களும் அங்கே போனோட சுத்துறது, நீங்கள் இங்க கஷ்டப்படுறது. சரி, நாங்க 2 பக்கமும் ஒரே மாதிரி தான், அண்ணன் தம்பி தான். சரி சரி. ஆனா ஒன்று என்னன்னு கேட்டா, நாங்க வந்து எங்கட அப்பா வந்து 3 கல்யாணம், அதே நீங்க எல்லாம் 1 கல்யாணம். அது எங்களுடைய பழக்க வழக்கம் அப்படித்தான். பார்வையாளர்கள் வந்து பார்வையாளர்கள் இப்படி போன் அடிச்சு கேட்பினோம் என்னன்னு சொல்லி சொல்றேன். அடுத்ததாக வந்து ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார், அவர் செய்த பாவத்தை விட கூட பாவம் உள்ள பொம்பளை தேடுறாராம். அவர்கிட்ட பேர் வந்து சுதர்சன் ஆரம்பிக்குது, ஜெனிவால இருக்கிறார். ஜெனிவால இருந்தானே கேட்கறது, ஜெனிவாவில இருந்து கேட்கறதுக்கு அவங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்களோட பாவ கிரகம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவங்க நிறைய பாவம் செய்த உடனே அவங்க அந்த கிரகம் இருக்குதானே அது எல்லாம் அப்படியே விட்ரோ பண்ணுது. அவர் என்ன பாவம் செய்தார்னு கண்டுபிடிக்கலாமா? அவர் வந்து என்ன பாவம் செய்ததண்டா, சீட்டு பிடிச்சு சுத்தினாதானே, ஆருக்கோ சீட்டு பிடிச்சு சுத்தி இருக்கிறாரு, சுத்தி இருக்கிறாரு. மற்றது காலையில வந்து அந்த கடைக்காரங்களுக்கு எல்லாம் 4 வட்டிக்கு காசு கொடுத்துட்டு பின்னேரம் வந்து 500 அப்படியே முதலும் பட்டியும் பண்றதா.
இதெல்லாம் பாவமா? இது பாவம் தானே, அவன் பாவம் தானே, அப்படி உழைச்சு அவன்கிட்ட தானே கொடுக்குறது. மற்றது அவன் வந்து அந்த ஊரில் இருக்கும்போது ஒரு பொண்ணை வந்து நான் கல்யாணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி போட்டு இங்கே வந்துட்டான். அந்த பொண்ணு வந்து ஏங்கி ஏங்கி செத்துட்டு தான் அந்த பொண்ணு சாகேக்க, அது இல்லை பாவம் தான் இவனை பிடிச்சிருக்கு. அப்போ அந்த பொண்ணு சாகேக்க அந்த பொண்ணுக்கு என்ன பாவ கிரகம் இருந்ததோ அதை விட குறைஞ்ச கிரகத்தில் தான் அவனுக்கு செய்யணும். இல்லை, அவர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் போட்டிருக்கிறார். ஃபேஸ்புக்லையா வாட்ஸ்அப் எல்லாம் போட்டிருக்கிறார். ஃபேஸ்புக் அந்த இதுதானே அந்த ட்விட்டரோ கோதாரி, அதுக்குள்ளால போய் எடுக்க வேண்டியதானே. ட்விட்டரா? இல்ல, அவர் ஃபேஸ்புக்னு சொல்லி இருக்கிறார். ஃபேஸ்புக்ல அந்த ஸ்கைப் இருக்குதானே கோதாரி, அந்த மாதிரி கோதாரிக்குள்ள போயிட்டு எடுக்கலாம் தானே பொண்ணு. இல்ல ஃபேஸ்புக்ல எடுக்கலாம். இல்ல, அவர் அதுல எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாராம். அப்ப அவர்ட்ட அந்த பாவத்தை விட கூட பாவம் உள்ள பொம்பளை தர. இப்ப பொம்பளையே எப்படியான பாவம் உள்ளதை தேடலாம் அப்படி என்ன? அது வந்து அவன் பொறுங்க பாரு பாக்குறது, அவன் ஃபேஸ்புக்ல என்ன பண்ணினான்? கள்ளசாமி தானே ஆள், கள்ள பேர்ல ஆட்களுக்கெல்லாம் கள்ளக்கோள் பண்ணி இருக்கிறான். அவன் ஆளை பற்றி மாத்தி மாத்தி எழுதுறதானே, அதெல்லாம் கூடாது பாருங்க. அது வந்து அவரோட சந்ததிக்கே கூடாது. இப்ப அதை விட கூட பாவம் உள்ள பொம்பளை எப்படி தேடுறது? அவரை விட கூட பாம்பளம் உள்ள பொம்பளை வந்து நம்ம ஸ்ரீலங்கா எல்லாம் எடுக்க முடியாது. ஸ்ரீலங்கன் அப்படி 6 நாள் வட்டிக்கு காசு விடுறான் பொம்பளை, சீட்டு பிடிக்கிறான். ஆனால் மாத வட்டிக்கு கொடுப்பாங்க, ஒரு 3 வீதம் 2 வீதத்துக்கு கொடுப்பான். 4 வட்டிக்கெல்லாம் கொடுத்து போட்டு போய் சண்டித்தனம் பண்ணி வேண்ட முடியுமா? ரவுண்டில் காசு அவங்க வேண்ட மாட்டாங்க, அவருக்கு பொம்பளை கொடுக்கலாது. ஒரு நிமிஷம் இல்லைங்க, எங்கள்ட ஒருங்கிணைப்பாளர் கூப்பிடுறாரு அந்த டிவியின் ஆள். டிவி காய்ச்சோனிலுங்க வாரன்னு ஆடியன்ஸ் வர டிவியில். தம்பி நீங்கள் தனியாக விட்டுட்டு போகிறது 6 மந்த் எனக்கு சாத்தினா நான் தனியாக வேண்டது. இதுதான் உங்களோட நாங்கள் சேர்றதில்ல பார்த்தீங்களா? நாங்கள் ஆப்பிரிக்கான்னு சொன்னால் யாருமே ஒரு தடவை விட்டுட்டு போக மாட்டோம் பார்த்தீங்களா? ஸ்ரீலங்கா பண்ணின காரியத்தை நாங்கள் இந்த பக்கத்தால் 5 பொடியமார் வராங்க. நான் போயிட்டு வரேன்.